வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வருஷம் ரசல்மனியாவோட டிக்கெட் ரேட்டு என்ன அப்படிங்கிறத WWE சொல்லியிருக்கிறாங்க. ஹல்க் ஹோகன்ட்ட தேவையில்லாமல் வம்பு இழுத்துக்கிட்டார் நம்ம சிஎம் பாங். மற்றும் இதுக்கப்புறமா பிளட் லைன் கிடையாது அப்படின்னு WWE சொல்லியிருக்கிறாங்க. ஜான்சனா ராயல் ரம்பை வெற்றி பெற போகிறது இல்லையா? வாங்க இன்னைக்கான ரசலிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரசலிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரசல்மேனியா இந்த வருஷம் லாஸ் வேகாஸில் நடக்குது. ஆக்சுவலி WWE வந்து லாஸ் வேகாஸில் நடத்துகிற அலஞ்சர் ஸ்டேடியத்தில் இதுக்கு முன்னாடி சம்மர் நடத்தியிருக்கிறாங்க. ஒரு சம்மர் ஸ்லாம் நடத்தின அடினால WWE இந்த ரசல்மேனியாவை நடத்துறதில்ல. ரசல்மேனியா நடத்தின இடத்துல வேணால் சம்மர் ஸ்லாவை நடத்திருக்கலாம். இப்போது ஏன் இந்த முடிவுனா, அலஞ்சர் ஸ்டேடியத்தில் WWE இதுக்கு முன்னாடி சம்மர் ஸ்லாம் நடக்கும்போதே டிக்கெட்லாம் பயங்கரமாக விற்றாங்க. பிகாஸ் அது கோவிட் அப்பக்கம் நடந்தது. சூதாட்டத்துக்கு பேர் போட்ட இடம் தான் லாஸ் வேகாஸு. என்ன வேணால் பண்ணுவானுங்க. நீங்கள் ஹேங் ஓவர் படம்லாம் பார்த்துருப்பீங்களே, ஹேங் ஆகி திரிவானுங்களே, அந்த மாதிரி தான். ஸோ இப்போது டிக்கெட்டோட ரேட் எவ்வளோ தெரியுமா? ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதாவது குறைந்தபட்ச ரூபா. நீங்கள் அத்தத்தில் போய் பார்த்துருப்பீங்களா, ஒரு மூளை முடுக்கில் போய் உட்காந்து பார்க்கலான்னு. அங்கேருந்து 2 பேர் சண்டை போடுறத பார்த்தாலே ரசல்மேனியாவில் என்னத்தை சண்டை போடுறாங்க, சண்டை நடக்குதா, எவன் வெற்றி பெற்றான்னு தெரியாது. டிங் 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 அப்படிங்கிற சத்தம் மட்டும் தான் கேட்கும். அவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு நீங்கள் $70 கொடுக்கணுமா? $70 அப்படிங்க பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6500, ஒரு 6500 வருதுங்க. ஸோ அந்த 6500 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரசலிங்காக ஒரு மூலையில் உட்காந்து பார்த்துக்கலாமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியுது. ஏண்டா 6500 இருந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணி செல்லில் பார்த்து போயிடுவேனடா, அதுவும் பக்கத்தில் பார்த்துருவேனடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இவங்க குறைந்தபட்சமாக இது அங்கே இல்லை, அமெரிக்க நாடு கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருந்து நீங்கள் பார்க்கணுன்னா $1500 வரைக்கும் இருக்குது. $1000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70,000, கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா உங்ககிட்ட இருந்ததுன்னு வைங்களேன், லைவாக பார்த்துடலாம். 1 லட்சம். அப்போது நாங்கள் ஃபேமிலியில் 4-5 பேர் போகணுன்னா ஒரு 4-5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போகணுங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். ஆக்சுவலி 4-5 லட்ச ரூபா இருந்தால் சில பேர்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடும், வீடு ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு கேட்கானுங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் அவனுக்கு WWE பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கம்லாம் வரதில்லை போல இருக்குது. இந்த அளவுக்கு விற்றா எவையா வருவான்? உண்மையிலேயே WWE பார்த்தீங்கன்னா இந்த தடவை டிக்கெட்டோடைய ரேட்டை கணிசமாக உயர்த்திருக்கிறாங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 40% கிட்ட ஒவ்வொரு டிக்கெட்டோட ரேட்டையும் ஏற்றிருக்கிறாங்களாம். ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை பொருளாதார வீழ்ச்சி அடைகிறதுனாலையும் ஜிஎஸ்டி வரியெல்லாம் அதிகமாக கட்டுறோம் அப்படிங்கிறதுனால டிக்கெட்டோட ரேட்டை இந்த அளவுக்காக கூட்டுவாங்க, நம்ப முடியலை. சரி, ஓகே. அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். நம்ம ஜான்சனா தான் இந்த வருஷம் ரசிகர்களுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ராயல் ரம்பிள் வின்னர். ராயல் ரம்பிளில் ஜான்சனை வெற்றி பெற்று கோடி ரோட்ஸ் கூட ரசல்மேனியாவில் வின் பண்ணணும் அப்படிங்கிறது பல ரசிகர்களோட ஆசை. ஏன்னா ஜான்சனா பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருஷமாக, ஒரு 2 வருஷம் இல்லை, ஒரு 4-5 வருஷமாகவே அவருக்கு சரியான ஸ்டோரிலேன்னு இல்லை. WWE எப்பப்போ கூட்டு வராங்களோ அப்பப்போ மக்கள் பண்ணி விட்டாங்க. பட் ஆனால் இது ஜான்சனாவுடைய லாஸ்ட் இயர் அப்படிங்கிறதுனால எல்லா ஃபேன்ஸுமே ஜான்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜான்சனாவை பற்றி யாராவது தப்பாக பேசினா கூட அவங்கள பூ பண்ணுறாங்க. இந்த வருடம் மின்ஸ்கான ராயல் ரம்பிளை ஜான்சனை தான் வெற்றி பெறுவார் நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் WWE இதுலேயும் ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக விளையாட போகிறாங்களாம். அதாவது ஜான்சனா எலிமினேட் ஆகிட்டாருன்னா அந்த எமோஷனல் மூமெண்ட் இதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எலிமினேஷன் சேம்பரில் அதிகமான டிக்கெட்டை அவங்க சேல் பண்ணலாம். எலிமினேஷன் சேம்பரை இதை விட அதிகமாக ப்ரொமோட் பண்ணலாம். அதனால் WWE பார்த்தீங்கன்னா என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு ராயல் ரம்பிளில் ஒரு எமோஷனலான மூமெண்ட்டில் ஜான்சனாவை எலிமினேட் செய்யப்பட்டு எலிமினேஷன் சேம்பரை ஜான்சனா வெற்றி பெற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு வச்சுருக்கிறாங்களாம். ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் எலிமினேஷன் சேம்பருக்கு அடுத்தது கரெக்டாக ரசல்மேனியா வருது. இப்போ ஒருவேளை ஜான்சனா ராயல் ரம்பை வெற்றி பெற்றாலும் எலிமினேஷன் சேம்பரில் அஃபிஷியலி ஜான்சனாவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதுலேயும் அவருக்கு ஒரு மேட்ச் கொடுத்தாகணும். இப்போது ஜான்சனா இந்த ஸ்ட்ரீக்கை முடிச்சுட்டாரு, எலிமினேஷன் சேம்பரில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட்லான்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட்னா தான் அவருடைய வெற்றி ஆயிருமே. அவர் வெற்றி பெற்றுட்டாரு, அந்த ஸ்ட்ரீக் இஸ் ஓவர் ஆயிரும்ல. ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா ஒரு விஷயம் இருக்குது, அவர் கிட்டத்தட்ட ஒரு 1300 நாள்னா யாருக்கிட்டையுமே அவர் மேட்ச்சு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் வின் பண்ணலை. அப்படி ஒரு கேவலமான ஸ்ட்ரீக் இருக்குது. ஆனால் முடியடிச்சு அவர் சாம்பியன் ஆனால் அது ஒரு பெரிய விஷயம். அதை ரசல்மேனியாவில் WWE பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எலிமினேஷன் சேம்பரில் கண்டிப்பாக எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் அவர் இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், அதில் வின் பண்ணால் சரியாக ஆகாதானு. அதாவது டாக் டீம் மேட்ச்சு இந்த எலிமினேஷன் சேம்பரில் வின் பண்ணலாம் கணக்கு கிடையாது. அவர் சொன்னது சிங்கிள்ஸ் மேட்ச்சு. சிங்கிள்ஸ் மேட்ச்சில் வின் பண்ணது தான் தனியான கணக்கு. அப்படி பார்க்கும்போது மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பரில் தான் ஜான்சனை வெற்றி பெறுவார் நினைக்கிறேன்.
அப்படி எலிமினேஷன் சேம்பரில் வின் பண்ணி ரசல்மனியாவில் ஏதாவது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பார்க்கும் போது அவர் 17 டைம் வேர்ல்டு சாம்பியன்னா நல்லாயிருக்கும். WWE தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பியன்ஷிப் ஒருவேளை ஜான்சனாக வின் பண்ணார்னா இன்டர்கனெக்டல் சாம்பியன்ஷிப்பாக வைக்காமல் இருந்தால் சரி தான். ஏன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் இன்டர்கனெக்டல் சாம்பியன்ஷிப்பை பார்க்கும் போதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் இருந்தால் நல்லது தான். ஜேட் கார்கள் இப்போ சமீபத்தில் டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியின் மூலியமாக போனாங்க. இப்போது நல்லா வெக்கேஷன்லாம் கொண்டாடிட்டு ஃபேமிலி கூடலாம் நல்லா இருந்துட்டு, ஏன்னா அவங்க குழந்தைங்களாம் இருக்குல்ல, நல்லா என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு இப்போ ரெடி ஆகிட்டாங்களாம். இப்போது மீண்டும் பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்காகவும் ட்ரைனிங் போடுறதுக்காகவும் NXT பர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு மீண்டும் ஜேட் கார்கள் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததை வச்சு பார்க்கும்போது ராயல் ரம்பிளுக்கு அப்புறமா மேபி ராயல் ரம்பிள் கூட ஜேட் கார்கள் சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இஜியோ ட்ராகவா அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாராம். அதாவது இன்ஜுரினால் போனவர் இப்போ எல்லாம் சரியாகி ரெஸ்லிங் ட்ரைனிங்கை மீண்டும் எடுத்துகிட்டு இருக்காராம். ஸோ ஆக்சுவலி ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுக்கணும்னா வீட்டில் வச்சு முடியாது, ஏன்னா அதுக்கு ரிங்கெல்லாம் தேவைப்படும். அதனால தான் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் சென்டர் வருவாங்க ஊரில் ஃப்ளோரிடாக்கு. அங்கே போய் வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் இஜியோ ட்ராகாவும் டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் நமக்கு கிடச்சிருக்குது. சோலோ சிகாவா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தோற்றதுக்கு அப்புறமா சோலோ சிகாவோடைய டீமை பிளட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ சொல்லலை. ஸோ இப்போதைக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃபியூச்சரில் இதுக்கப்புறமா சோலோ சிகாவா அண்ட் எல்லாம் அவங்க டீமுக்குள்ளே ப்ரீவியூ ஏற்படுதோ இல்லையோ என்னன்னாலும் சரி, இதுக்கப்புறமா இந்த பேரை அவங்க யூஸ் பண்ணக்கூடாதான், பிளட் லைன் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணக்கூடாதான். பிகாஸ் சோலோ சிகா வந்து ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தோற்று போயிட்டாரு. அதனால் இதுக்கப்புறமா பிளட் லைன் கிடையாது. அதனால் இதுக்கப்புறமா பிளட் லைன் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணுறது உண்மையிலேயே சரிப்பட்டது கிடையாது. அதனால் சோலோ சிகாவா பிளட் லைன் அப்படிங்கிற பேரை இதுக்கப்புறமா யூஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேபி இதுக்கப்புறமா ஜாக்கப் ஹார்ட் தலைமையில் ஒரு புதிய டீம் வந்தாலும் அந்த டீம் பேர் வந்து பிளட் லைன் கிடையாதான், புதுசாக ஏதாவது பேர் தான் வைப்பாங்களாம். இதை அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. இது பல பிளட் லைன் ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறமா ஓஜி பிளட் லைன், பிஜி பிளட் லைனு, பிளட் லைன் 2.0, 3.0, 5.0, 6.0லாம் சொல்ல வேண்டாம். ஒன்லி ஒன் பிளட் லைன், அது ரோமன் ரெயின்ஸோட பிளட் லைன் தான். அதுக்கப்புறமா இந்த மாற்றம் ஏற்படாது. ஸோ இது ரோமன் ரெயின்ஸோட ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். ரோமன் ரெயின்ஸோடைய பிளட் லைன் தான் இதுக்கப்புறம் பிளட் லைன், வேறு எந்த பிளட் லைனும் கிடையாது. முஸ்தஃபா அலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மீண்டும் டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டார். இந்த வாரம் நடந்த டிஎன்ஏ எபிசோடுக்கு ரிட்டர்ன் ஆகி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மீண்டும் டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனிக்கே வந்துட்டேன். இதுக்கப்புறமா டிஎன்ஏல வந்து நான் ஃபுல் டைமாக ஒரு ரெஸ்லிங் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கப்புறமா டிஎன்ஏ சாம்பியன்ஷிப் NXT கூட பார்ட்னர்ஷிப் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற சாம்பியன்ஷிப் பக்கமும் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நமக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி பார்த்தீங்கன்னா WWE வந்து முஸ்தஃபா அலியை NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை கடைசியாக பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கூட மோதும் போது தான் எனக்கு சாம்பியன்ஷிப்பு வேணாம், இந்த ரெஸ்லிங் கம்பெனியும் வேணாம்னு சொல்லிட்டு WWE விட்டு போனவர் முஸ்தஃபா அலி. இப்போது டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியும் WWEயும் டைப் இருக்கிறதுனால மேபி பார்த்தீங்கன்னா இவர் வந்து மீண்டும் NXTக்கு வந்து அவர் அன்னைக்கு போட்டியிட வேண்டிய அந்த சாம்பியன்ஷிப்பாக போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ள சில செய்திகள் கிடச்சிருக்குது. இது ஒன்லி செய்தி தான், நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். CM Punk இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா பேச்சுவாக்கில், அதாவது ஜான்சனை எலிமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னா ஃபேன்ஸ் பூ பண்ணதுனால அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹல்க் ஹோகனை நான் எலிமினேட் பண்ணுவேன், ஹகோமேனியாவை நான் தூக்கி போட்டுக்குவேன். எப்போ அந்த வயசான ஆளுன்னு ராயல் ரம்பிள் வரவோ போகிறாரு, மேபி வரலாம், வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி நியூஸ் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்படின்னாலும் அந்த மனுஷன் மெயின் ஒன்று விளாடவோ போகிறாரு இல்லை, ஆனால் அவருடைய ட்ரீமை கூட நான் முறியடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதனால ரசிகர்களின் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்குது. ஹல்க் ஹோகனுடைய இடத்துலையும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்திருக்குதான். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, ஏயா நான் சவனை தானே யாருன்னேன், என்ன ஏயா யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஹல்க் ஹோகனுக்கு ஒரு ஹேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, ஹேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஹல்க் ஹோகனை கண்டாலே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வேணுக்குனே, அதாவது ஸ்கிரிப்டிலேயே இல்லையா, வேணுக்குனே அந்த நேரத்தில் எப்படியாவது நம்ம ஃபேன்ஸை வந்து நம்ம பக்கம் ஈர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்க் ஹோகனை கூட நான் எலிமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபேன்ஸுக்கு ஹல்க் ஹோகனை பிடிக்காது, அதனால் நான் அவனை எலிமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் நல்ல பேர் வாங்கிட்டார். இதுதான் இப்போ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரிக்கில் ஒரு பேச்சு போல போயிட்டு இருக்குது. அண்ட்
ஹல்கோகனுடைய தலைமையிலையும் இது கொஞ்சம் பிடிக்கல. தேவையில்லாமல் தான் பேரை வந்து சும்மா WWE வந்து இந்த மாதிரி அவங்களுடைய ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணுறது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்யலாம் தான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லதோ ரெஸ்லிங் செய்திகளை நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.